கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. சசிகலா செய்தியாளர் சந்திப்பு நடந்தா அவங்க பேசுறதை விட பின்னாடி நின்று யாராச்சும் கொடுக்குற ரியாக்ஷன் பயங்கரமா வைரல் ஆகும். நமக்கு முக்கியமான விஷயங்கள் வடக்கே இருக்க சக்திகள் வரக்கூடாது. ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கேன். திருப்பாச்சி படத்தில் அந்த அண்ணன் தங்கச்சிக்காக அந்த ரவுடிகளெல்லாம் அழிச்சு வரலானே, அதனால அவர் நல்லவர். படத்தை பார்க்குது, அது படம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. சசிகலா அவர்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், அதிமுகவை ஒன்றிணைக்க முடியல, அதனால தனி கட்சி தொடங்கி விட்டாதான் சரியா வரும் அப்படின்னு ரீசெண்டா அவங்க ஆதரவாளர்கள் முன்னிலையில கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சி பேரு சின்னம் அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த கட்சி பேரையும் சின்னத்தையும் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதிமுகல இருந்து நீக்கப்பட்டு தனிமரமா இருந்த வி.கே. சசிகலா இப்ப தோப்பா மாறி இருக்காங்க. அதுவும் புதுசா தொடங்கின அவங்க கட்சிக்கு தென்னந்தோப்பு சின்னம் கிடைச்சிருக்கு. இந்த தென்னந்தோப்பு சின்னத்துல தான் போன தடவை ஜி.கே. வாசன் போட்டி போட்டார், ஞாபகம் இருக்குதா? பொதுவா சசிகலா செய்தியாளர் சந்திப்பு நடந்தா அவங்க பேசுறதை விட பின்னாடி நின்று யாராச்சும் கொடுக்குற ரியாக்ஷன் பயங்கரமா வைரல் ஆகும் அப்படின்னு பின்னாடி நிக்கிற தொண்டர்கள் கேமரா ஃப்ரேம்ல வரணும் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. சசிகலா அவங்க மைண்ட் வாய்ஸ் ஸ்கூல் பசங்களே பரவாயில்ல, இவங்களை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு இருக்கும் போல. பக்கத்துல எம்ஜிஆர் மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய ரசிகர் ஆரம்பிச்சு வச்ச அதிமுக அப்படிங்கிற கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாரோ, அதே மாதிரி அவருடைய மாநில எம்ஜிஆர் சாயல் இருக்கிற எம்ஜிஆர் தீவிர தொண்டனான இவர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்ச கட்சியில தன்னுடைய கட்சியை இணைச்சுக்கிட்டாங்க. அம்மா மேலேயும் விசுவாசமாகும், தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் பற்றுள்ள ஒரு தொண்டர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஆரம்பித்த கட்சியை நான் என்னை இணைத்து கொண்டுள்ளேன். கட்சியோட பேர் என்னன்னா அஇஅதிமுக. ரொம்ப பெருசா இருக்குல்ல, அவங்களே சொல்லுவாங்க பாருங்க. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா இப்ப இல்ல, ஆனா ஒவ்வொரு வீட்லயும் போய் கேளுங்க, ரோட்ல நடந்து போறவங்கள்ட்ட கேளுங்க, என்ன சொல்றாங்க? அம்மா ஆச்சு வேறங்க அப்படிங்கிறாங்க. இதை நாங்களா சொல்லி கொடுத்தோம்? அம்மா நல்லது செஞ்சாங்க, அதை மனதார பாராட்டு விதத்துல மக்கள் சொல்றாங்க. இதுதான் நிதர்சன உண்மை. நான் தான் சொல்லிட்டேனுங்க, அதாவது எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து நாங்கள் செயல்படுவோம். இணைந்து செயல்படுவோம் எல்லாரோடையும். ஓபிஎஸ் திமுக இணைஞ்சதுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு புகழேந்தி ரீசெண்டா பயங்கரமா விமர்சனம் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. இப்ப என்னன்னா திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அதாவது இவரும் திமுக இணைஞ்சு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இல்ல ஒரு பெரிய ரெக்கார்டு ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமை தொடர்வதால் நீங்க ஒரு இடத்தில் கூட, நான் ஏதோ விளையாட்டுத்தனமா உங்களுக்கு சொல்லல, அஇஅதிமுக வெற்றி பெறாது. இதே நிலை எடப்பாடியிலும் இருக்கும், அதுல மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. 67க்கு பின்னால் பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்த பின்னால், அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்தீர்களேயானால் திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இல்லை, மாறி மாறி இருக்கும். கலைஞர் பேரறிஞர் அண்ணா மறைந்தார், கலைஞர் மறைந்தார், இப்படி போச்சு. ஆனா இந்த முறை முதல்வர் தலைமையில் தொடர்ந்து 10 ஆண்டு காலத்தை அவர்கள் வெற்றிகரமாக நடத்தப் போவதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இதற்கு காரணம் பழனிசாமி யாரோடும் ஒத்துப்போகாமல் போனதுதான் காரணமாக அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விடியா திமுக விடியா அரசுன்னாரு. இப்ப விடிஞ்சது 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போகுது. அப்புறம் இப்படி கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா
பழனிசாமிக்கு நான் என்ன சொல்றது, அவருக்கு வந்து அரவணைச்சும் போக முடியல. இனி பழனிசாமி கதை முடிந்தது. 26 இந்த தேர்தலில் அதிமுக கதை என்பது என்ன ஆகும் என்ற கேள்விக்குறி எழுந்தது. அதனால்தான் புரட்சி அதிமுக என்பதை ஏற்படுத்தினோம். அதன் மூலமாகத்தான் ஆதரவை தெரிவித்தேன். உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த முதல்வருக்கும் இந்த அரசுக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் தேசிய கட்சிகள் இங்கே உள்ளே வராது. இதுக்கு பின்னாடி என்ன நல்ல காரணங்கள் இருக்கு, எதனால இந்த திமுக ஆதரவு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நமக்கு முக்கியமான விஷயம், வடக்கே இருக்க சக்திகள் வரக்கூடாது. 50 ஆண்டு காலமாக மாறி 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 திராவிட இயக்கங்கள் ஆண்டது. ஆகவே திராவிட இயக்கமே தொடர்ந்து திமுகவுக்கு போட்டியாக இருக்குமே, ஆனால் அதை வரவேற்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம். அது போச்சே, எல்லாத்தையும் இழந்து கட்சி இழந்து யாரும் இல்லாம நிக்கிற பழனிசாமி தான் பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சியில பயங்கர செல்வாக்கா இருந்த காளியம்மாள் பல்வேறு மனக்கசப்பு காரணமா அங்கிருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகத்துல சேருவாங்க அப்படின்னு பரவலா பேசப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில ஐக்கியமாயிருக்காங்க. எதுக்காக அதிமுக சேர்ந்தேன் அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. 2 பெரிய திராவிட கட்சிகளையும் தொடர்ச்சியா விமர்சனம் வச்சிருந்தீங்க. இப்ப திருப்பி திராவிட கட்சிக்குள்ளார வந்திருக்கிறீங்க, என்ன காரணம்? 2 விஷயம் இதில் சொல்ல முடியும். நான் வந்து அதிமுகவை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம், இந்த கட்சியினுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும், ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வந்த பிறகு இன்னொரு அரசியல் அமைப்புக்கு போகலை அப்படின்னா உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கும் என் இன மக்களுக்குமான அரசியல் பங்கேற்பை எப்படி உறுதி செய்யறதுன்ற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருந்தது. ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்குமே தவிர காளியம்மாள் தனித்த ஒரு முடிவாக இதை நான் எடுக்கல. தாவேக தலைவர் விஜய் நடிகராக இருக்கும்போது அவர் கூட 27 வருஷமா மேனேஜரா இருந்த டிடி செல்வகுமார் அடுக்கடுக்கான பல உண்மைகளையும் பல குற்றச்சாட்டுகளையும் அள்ளி தெளிச்சிருக்காரு. தன்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன், மக்களும் பாவம் ரசிகர்களும் பாவம் அப்படின்னு பயங்கரமா வெடிச்சிருக்காரு. சார் வந்து சேர்ந்திருக்கல ஒரு பீடனா பரவாயில்ல, 5 பீடைகளா இருந்தா 5 சகுனி சகடைகள் பான்பராக் ரவி ஒருத்தனாவது நல்லவனா இருந்தா பரவாயில்ல சார். நாங்க இருந்தாங்க 4 பேரும் நல்லவங்க, 4 பேரும் வெளியே தள்ளிட்டாங்க. அழகா பூ மாதிரி வெளியே தள்ளிட்டாங்க. இப்ப சகனி சகடைகளும் பான்பராக் ரவியும் கள்ள லாட்டரி திருட்டு வழியில வந்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க. சார் இருக்கும்போது ஆமா இதை ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. பழைய சொல்றேன், ஒருத்த கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்த்து அவனுக்கு தான் ஊழியனுக்கு உண்மையா தான் இருந்தேன். அவங்க எல்லா மேடையிலும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காலகட்டம் பிறகு எவனையும் பார்க்க மாட்டார். 42 வரை என்னைக்கு செத்த இடத்துல இருந்து 100 மைல் ரேஸ்ல ஓடினாரோ அத்தனை பத்திரிகைகளும் துரத்துறீங்க. அன்னைக்கு ஓடினாரோ அன்னைக்கு இவர் இந்த நாட்டுக்கு அன்பிட். நிக்கணும் சார், என் உயிர் போனா பரவாயில்ல, என்ன நேடி வந்த என் ரசிகன் முக்கியம், என் தொண்டன் முக்கியம். அங்க இருந்து நான் சொல்லிருப்பேன் சார், இந்த டயலாக் சொல்லிருப்பேன், உசிரி சொல்ல சொல்லியிருப்பேன் கூட இருந்து. நான் பிஏ இருந்திருப்பேன், ஓட விட்டுருக்க மாட்டேன். சார் எதுக்கு சார் நான் நல்லா தான் இருக்கிறேன். 100 வருஷத்துக்கு என்னால வேலை பாக்குறாங்க சார். நான் உழைப்பாளி சார். என் கூட வந்து எங்க ஊர்ல வந்து பாருங்க, இல்ல சென்னையில கேட்டு பாருங்க, எவன் கூட பத்தி அழைச்சது கிடையாது. என்னால 100 வருஷம் சென்னையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் கூட வந்திருக்காங்க, யார்ட்டையும் வேணாலும் கேட்டு பாருங்க, இல்ல எங்க ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்க. எனக்கு ஊர் இந்த ஊர் தான், அதனால தான் சொல்றேன். ஏன்னா காயப்படுத்துறாரு கூட இருந்து. என்ன மட்டும் இல்ல, அத்தனை பேரை நல்லவங்களை துரத்திட்டாரு சார். இவங்க திரும்ப வந்து ஒரு நடிகன்கிற ஒரு மாயை இருக்கு இல்லையா, ஒரு போலி இருக்கு இல்லையா, இந்த போலியை நம்பி ஏழைகள் சார், பாவம் சார், அப்பாவிகள். நான் ஒரு தடவை அடிச்சோம்னா 100 தடவை அடிக்கிற மாதிரி. அது வந்து ரஜினி சார் சொன்னது. ஒரு யார் அடிச்சா பொறி கிழங்குமா அவன் பேர் தமிழ்னு சொன்னா இவன் பெரிய வீரன் போலுக்கு. ஒருத்தர் சொல்ற ஒரு பொம்பளை, அதாவது திருப்பாச்சி படத்துல அந்த அண்ணன் வந்து தங்கச்சிக்காக அந்த ரவுடிகள் எல்லாம் அழிச்சுருவார்ல, அதனால அவர் நல்லவர். படத்தை பார்த்து, அது படம் நிழல் வேற நிஜம் வேற. அவரால் ஒரு ஆளை கூட அடிச்சு தள்ள கூட முடியாது. அவரால் கண்டிப்பாக போக மாட்டேன் சார். நானே பாவ விமர்சனம் தேடிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் அவங்க கூட இருந்து பாவம் செய்துட்டேன். அந்த பாவத்துக்கு விமர்சனமா ஏதாவது இந்த மக்களுக்கு சரின்னு நினைக்கிறேன். விஷயத்தை சொல்ல முடியாது. காலங்கள் வரும்போது அவங்க மனைவி எப்படி உண்மைகளை சொன்னாங்களோ அதே மாதிரி நாங்களும் உண்மைகளை வெளியே சொல்லுவோம். இல்ல நம்ம கேம்பிங் இல்ல சார், ஒவ்வொன்னா தெரியும். ஒவ்வொன்னா தெரியுது இல்லையா, அதாவது இந்த பூனா வெளியே வந்துட்டு சொல்றாங்க இல்லையா, இப்ப ஒவ்வொன்னா வருதா. இதுக்கு முன்னால அவரை பத்தி தெரிஞ்சுதா, இன்னைக்கு ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியுது இல்லையா. இவர் வேலைக்கு ஆகாது,
இவர் வந்தா இந்த நாட்டு மக்களுக்கு ஆபத்து, இளைஞர்களுக்கு ஆபத்து. நான் ரொம்ப படிச்சு சொல்றேன் சார். பாவம் சார், அப்பாவிங்க சார், இளைஞர்களை திரும்ப தப்பா வழி நடத்தாங்க. ஆதவ அர்ஜுனா ஆதாரம் இல்லாம தான் குற்றச்சாட்டு வைப்பார் அப்படின்னு ரஜினி அரசியல் பத்தி பேசின கருத்துக்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ரஜினி வந்து திமுக வராத காரணமே இது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இது ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து. அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் பதவி அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன். நடிகர் தனுஷ் அவர்களை புகழ்ந்து பேசும்போது நடிகர் விஜய்க்கு கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஹிஸ்டரி பேசியிருக்காரு நடிகர் கருணாஸ். எதுக்கு நடிகர்னு சொல்றேன்னா, இது ஒரு சினிமா நிகழ்வு, அதுல பேசியிருக்காரு. அதனாலதான் தனுஷை வந்து திருடாத்திரியில தான் முத நான் சந்திச்சேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும், 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்னைக்கு நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் காதல் கொண்டனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஒரு இந்திய சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்குறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இதை வந்து காதல் கொண்டேனில் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன வயசில் இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னா அது வந்து தனுஷ் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நிறையா மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள், அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் வந்து இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேலிகள் பேச்சுகள்லாம் பேசினாங்க. ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள், குறிப்பாக விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களோட அட்டைப்படம் நம்ம பத்திரிகையில் வராதாங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமாக உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் இன்னைக்கு நம்பினேன். அவர் மேலே இருந்த அந்த திறமையின் மேலே இருந்த நம்பிக்கையில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த, இன்னைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவர் கூட டிராவல் பண்றேன். அந்த படத்துல நான் நடிச்சேன். கரூர் சம்பவத்துல சம்மன் வந்தா போய் சொல்லிட்டு வர வேண்டியதானே, எனக்கெல்லாம் வந்தா நான் போய் சொல்லிட்டு வந்துருவேன் அப்படின்னு முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசியிருக்காரு. 41 அப்பாவி உயிர்கள் கரூரில் உயிரிழந்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்திற்கு ஒரு கரும்புள்ளியாக அந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. நடைபெறக்கூடாத நிகழ்வு. குழந்தைகளும் பெண்களும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இவர் ஏதோ சொல்றார், சமன் வந்ததை பற்றி டிவியில் வந்ததுன்னு காமிச்சேன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களுக்கெல்லாம் சமன் வரணும் இல்லைங்கிறாரு. நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், சமன் வந்தால் சந்தோஷம், போய் நடந்ததை சொல்றதுல தப்பே இல்லை, நான் அதுக்கு ரெடி. சமனை கொடுக்க சொல்லு, நான் போய் டெல்லியில் எங்கே கூப்பிட்டாலும் போய் நான் நடந்ததை சொல்லிட்டு வரேன். இதில் என்ன இருக்குது? தப்பு இல்லை என் மேலே. அதனால சமன் வந்தால் போய் சொல்லிட்டு வர வேண்டியதானே. சமனை வாங்கலங்கிறது போய் பத்திரிகையில் வந்தது, செய்தி வந்தது தான் சொல்கிறோம். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் பாலிடிக்ஸ், அதாவது அரசியல் பேசுகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். கோல்டு வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை.